ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலான பேர் நீங்கள் பீச்சுக்கு போயிருக்கப்ப ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அது பீச் ஓரத்தில் நல்லா சுட சுட வாங்கி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் அதை பார்த்துட்டு வீட்டில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்யணும்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் நிறைய பேருக்கு அது செய்ய வராது. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அப்படியே செய்ய முடியலைன்னா என்ன, நான் இப்போ செய்கிறது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? அதுக்கு இப்போ நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த 4 உருளைக்கிழங்குமே கொஞ்சம் நீளமாக இருக்கிறது மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கோட மேல் தோலில் அதிகமான மண் இருக்குங்கிறதுனால நல்லா ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு உருளைக்கிழங்காக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முதல்ல ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்கிறதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுறது மாதிரியே ஸ்லைஸாக அழகாக ஒரே அளவில் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு முழுசாக கட் பண்ண பிறகு நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த மாதிரி வரிசையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம குச்சியில் இதை ஒவ்வொன்றா கோர்க்கும்போது வரிசையாக அழகாக கோர்க்க முடியும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சொருகிறதுக்கு ஏற்றது மாதிரி நான் ஒரு குச்சி எடுத்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குல கடைசி பீஸிலேருந்து ஃபஸ்ட்டு பீஸ் வரைக்கும் ஒரே மாதிரி நடுவில் இந்த ஷார்ப்பாக இருக்கிற சைடு குத்தி சொருகிக்கலாம். அதே போல் அடுத்தடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பீஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரி கோர்த்துக்கங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்கிறதுக்கு நம்ம கத்தியாலெல்லாம் கட் பண்ணி எடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, அதுதான் ஒரே மாதிரி நமக்கு கட் பண்ணி கொடுக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு தான் அதை கோர்வையாக இந்த குச்சியில் கோர்த்துக்கிறேன். ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள அதே டேஸ்ட்டு தான் இதுலேயும் இருக்கும். அதனால ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வீட்டிலே செய்யணும்னு விரும்புகிறவங்க இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் மற்ற உருளைக்கிழங்கையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். மொத்தமாக நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்ததுக்கு 4 குச்சியிலையும் இப்போ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி பண்ணியாச்சு. எல்லா உருளைக்கிழங்கையுமே நம்ம கட் பண்ணி ரெடி பண்ண பிறகு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கங்க. அப்போ தான் கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்து நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துட்டு காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கெட்டியாக நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்து கலந்த பிறகு மாவை எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம கட் பண்ணி கோர்த்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்குல சேர்த்துக்கணும். மாவு நல்லா இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் கோட்டாகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா சேர்த்துக்கணும். பாருங்கள், இதே போல் எல்லா பக்கமுமே திருப்பி போட்டு அழகாக இந்த மாவை உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு உருளைக்கிழங்கையும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு உருளைக்கிழங்குலையும் நம்ம இப்போ இந்த மாவை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவை நல்ல உருளைக்கிழங்குல கோட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்காக ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பொட்டேட்டோவை நம்ம சேர்த்துக்கலாம். மாவில் கோட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பொட்டேட்டோவை சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் வரும்போது நல்லா வேகட்டும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறமா எல்லா பக்கமும் திருப்பி போட்டு ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ வேக வேக பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்து நல்ல பபிள்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்னொரு பக்கமும் உருளைக்கிழங்க திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வரும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா பொட்டேட்டோவை எல்லா பக்கமுமே திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி வெந்து வரும். அதுபோல் பொட்டேட்டோவை வேக வைக்கும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வெந்து வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டையும் வெளியில் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்தில் இது கூட கொஞ்சம் தொட்டுக்க ஜாஸும் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.